அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகை இறை நம்பிக்கையாளனின் அடையாளமாக குர்ஆனில் வர்ணிக்கப்பட்டவற்றில் முதலிடம் பெற்றது தொழுகையாகும். இது இஸ்லாத்தையும் குஃப்ரையும் பிரித்து காட்டுவது தொழுகையாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள். இறுதி நாளில் அல்லாஹுவால் விசாரணை செய்யப்படும் முதல் விஷயம் தொழுகையை பற்றிதான். ஒரு முஸ்லிமிற்கு மிகவும் முக்கிய செயல் தொழுகையாகும். இதனால்தான் பெற்றோர்கள் தன் குழந்தைகளை தொழுகை பயிற்சி செய்து வருகின்றனர். தொழுகை அனைத்து தீய இழிவான செயல்களை விட்டும் தடுக்கும் என குர்ஆன் கூறுகிறது. 5 வேளையும் தொழக்கூடியவன் நாள்தோறும் 5 வேளை ஆற்றில் குளிப்பவனைப் போல் ஆவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 5 வேளை ஆற்றில் குளிப்பவனின் உடலில் அழுக்கு இருக்குமா? இருக்காதல்லவா? அதே போல்தான் முறைப்படி தொழுகின்ற ஒருவனின் மனதில் அழுக்காரும் எஞ்சி இருக்காது. இதற்கு மாறாக ஒரு தொழுகையாளியிடம் பாவம் ஏதும் ஏற்படுமானால் அவனது தொழுகை சரியாகவில்லை என்பதே பொருள்.